ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேச வைபவத்திலே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 33வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ வைகுண்ட விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரம். ஏன் இந்த தலத்திற்கு இந்த பெயர் வந்தது? அற்புதமான ஒரு காரணம் இதிலே புரிந்திருக்கிறது. ராமனுடைய வழியிலே வந்தவர் ஸ்வேதகேது என்ற அரசர். அவரும் அவருடைய மனைவியான தமயந்தியும் பன்னெடும் காலமாக ஸ்ரீமன் நாராயணனை பரிபூர்ணமாக பிரத்யட்சமாக தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு கடுமையான வழிபாடுகளை பூஜைகளை எல்லாம் நிகழ்த்தினார்கள். பெருமாளோ காட்சி தரவில்லை. தனது முன்னவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த எம்பிரான், தனது வம்சத்திலேயே ராமனாக அவதரித்த பெருமாள் தாம் இருவருக்கும் காட்சி தரவில்லையே என்று விரக்தி அடைந்த அவர்கள் கடுமையான அக்னி ஜுவாலையை முட்டி நாடு, சொத்து, சுகம் இவற்றையெல்லாம் துறந்துவிட்டு அந்த தீ ஜுவாலைக்குள்ளே அமர்ந்து கடுமையாக தவம் இயற்ற அந்த ஜுவாலை அவர்களை உடலை அழித்து ஆன்மா வைகுண்டம் சென்ற பொழுது பிரானையும் பிராட்டியும் தமயந்தியாலும் ஸ்வேதகேது மகாராஜாவாலும் தரிசிக்க முடியவில்லை. அவர்கள் வைகுண்டத்தில் வந்து கூட இந்த பெருமாளை சேவிக்க முடியவில்லையே என்று வருந்தி என்ன செய்வது என்று அறியாமல் நின்ற பொழுது திரிலோக சஞ்சாரியான தேவரிஷி நாரதர் நாராயண நாமத்தை ஓங்கி சொல்லிய வண்ணம் வைகுண்டத்திற்கு வர ஸ்வேதகேதுவும் தமயந்தியும் நாரதரை வணங்கி, ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வைகுண்டத்திற்கு வந்து கூட அக்னியிலே குளித்து கூட பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி நிற்க நாரத மகரிஷி அவர்களை ஆறுதல் படுத்தி சொன்னார். ஹே மகாராஜனே, தமயந்தியே, கேட்பாயாக. நீங்கள் அரசராக இருந்தாலும் தான தர்மங்களை செய்யவே இல்லை. ஒருவருக்கு கூட அன்னதானத்தை வழங்கவில்லை, யாகங்களை செய்யவில்லை, தர்ம காரியங்கள் எதிலுமே ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் அரசனாக இல்லை, மனிதனாக பிறந்து என்ன புண்ணியம்? அதை உணர்த்துவதற்காகத்தான் எம்பெருமான் இந்த வைகுண்டத்திலும் உங்களுக்கு காட்சி தரவில்லை என்று சொல்ல தங்கள் தவறை உணர்ந்த தம்பதிகள் இருவரும் யாது செய்ய வேண்டும் சுவாமி என்று வணங்கி கேட்க உடனடியாக நாரதர் சொன்னார், உங்களை போன்று ஐராவதேஸ்வரரும் எம்புரானை பார்ப்பதற்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்று அவர் அருளை பெற்று நீங்கள் தவம் இயற்றுங்கள் என்று சொல்ல உடனடியாக இந்த தலத்திற்கு விரைந்தார்கள் ஸ்வேதகேதுவும் தமயந்தியும். ஐராவதேஸ்வரரை கண்டார்கள். அந்த ஐராவதேஸ்வரர் என்பவர் யார்? சிவபிரான் 11 வடிவங்கள் எடுத்தார் அல்லவா? தட்ச யாகத்தை அழிப்பதற்காக அந்த 11 வடிவங்களை எடுத்து ஐராவதேஸ்வரர் என்ற ஒரே திருமேனியாக பெருமாள் 11 வடிவங்களை எடுத்தவுடன் தானும் அந்த வடிவங்களை எல்லாம் சுருக்கிக் கொண்டு ஒரு திருமேனியாக ஐராவதேஸ்வரர் என்ற பெயரிலே காட்சி தந்தார். அந்த சிவபிரான் தான் இவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அங்கே இருக்க ஸ்வேதகேதுவும் தமயந்தியும் சிவபிரானை பிரார்த்தித்து, ஈசனே, வைகுண்ட நாதனை காண வழி சொல்லுங்கள் என்று சொல்ல யானும் அவரின் காட்சிக்காகவே காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதித்த சிவனார் அங்கேயே அமர்ந்து தவத்தில் ஈடுபடும்படி சொல்ல வைகுண்ட நாதனை நினைத்து கடுமையான தவத்திலே மூவரும் ஈடுபட பகவான் மனம் பொழிந்து வைகுண்ட நாதனாக காட்சி தந்தார். அதனால்தான் வைகுண்ட விண்ணகரம், வைகுண்டத்து எம்பெருமான் அந்த வைகுண்டத்திலே எப்படி சேவை சாதிக்கிறானோ அதே திருவனத்திலே, அதாவது அதே திருவடிவத்திலே இவர்களுக்கு காட்சி தந்தானாம். ஸ்வேதகேதுவும் தமயந்தியும் அகமகிழ்ந்து போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கிடைப்பதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி பெருமாளை வீழ்ந்து வணங்கினார்கள். விசேஷமாக திருமங்கையாழ்வார் தன் பாசுரங்களால் பாடி குதித்துள்ளார். 2000 வருடம் பழமையான இந்த திவ்ய தேசம் சீர்காழிக்கு அருகாமையிலேயே உள்ளது. இந்த பெருமாள் எதற்கெல்லாம் அன்பாலிக்கக்கூடியவர்?
ஸ்வேதகேது மகாராஜனுடைய வாழ்க்கை பதிவுகளில் இருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். ஸ்வேதகேது மகாராஜனுக்கு ஏன் வைகுண்ட வாசனின் தரிசனம் கிடைக்கவில்லை? அவர் தானத்தையும் செய்யவில்லை, தர்மத்தையும் செய்யவில்லை. எனவே தர்ம தானங்களை செய்யாதவர்களுக்கு வைகுண்டத்திலே இடம் கிடையாது, வைகுண்டநாதனை காண முடியாது என்ற அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கோவிலே எழுந்தருளி இருக்கிறது. எனவே இதை கேட்கக்கூடியவர்கள் இனிமேலாவது நம்மால் என்ற தான தர்மங்களை செய்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் அறிந்திருப்போம், மகாபாரதத்திலே கர்ணன் எத்தனையோ தானங்களை செய்தான். இந்திரன் கேட்டுக்கொண்டதற்காக தன் உடலோடு ஒட்டிய கவசமும் காதோடு கூடிய குண்டலத்தையும் அறுத்து தந்தான். உடம்பெல்லாம் ரத்தமாக போன போது தேவேந்திரனே அதிர்ந்து போய் நீ முன்னிலை மீண்டு வருக என்று சொல்லி ஆசீர்வதித்தான். மற்றொரு ரீதியிலே மகாபாரதத்திலே சிறப்பாக சொல்லுவார்கள், பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள் தான் தர்மத்திலே சிறந்தவர்கள் என்ற பொழுது பகவான் அவர்களை அழைத்து தங்க மலையை உருவாக்கி தானம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஒவ்வொன்றாக, அதாவது மலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக வெட்டி கொடுத்தார்களாம். கர்ணனை அழைத்த பொழுது அந்த மலையை ஒருவருக்கே தானமாக தந்து விட்டான். அதுதான் உயர்ந்த தானம் என்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தானங்களை செய்த அந்த கர்ணனுக்கு கூட மேல் உலகம் சென்றவுடன் உணவு கிடைக்கவில்லையா? ஏன் என்று கேட்ட பொழுது அவன் எல்லா தானங்களையும் செய்தான், ஆனால் அன்னதானத்தை செய்யவில்லை. அப்படியானால் என்ன செய்வது? அங்கிருந்த தர்மதேவதை சொன்னதாம், கர்ணா உன்னுடைய ஆட்காட்டி விரலை சுவைக்கவும் என்று உத்தரவு கொடுத்ததாம். ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் கர்ணனுக்கு உணவு உண்ட திருப்தி கிடைத்ததாம். இதென்ன விசித்திரமாக இருக்கிறது என்று தர்மதேவதையிடம் கேட்ட பொழுது, ஒருவர் உன்னிடத்திலே உணவு தானம் அன்னதானம் வாங்குவதற்காக வந்தார், நீயோ அங்கே தருகிறார்கள் அன்னதானத்தை சென்று பெறுக என்று உன்னுடைய ஆட்காட்டி விரலை காண்பித்தார். எனவே அவரும் சென்று அங்கே வழங்கப்பட்ட அன்னதானத்தை சுவைத்தார். அதனால் உன் ஆட்காட்டி விரலுக்கு மட்டும் அன்னதானம் வழங்கப்பட்ட இடத்தை காண்பித்த புண்ணியம் இருந்ததால் உன்னுடைய ஆட்காட்டி விரலை சுவைக்குமாறு சொன்னோம். எப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் பாருங்கள். தர்மம், தானம் இவற்றுக்கெல்லாம் அநேகமாக வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இயன்ற வகையிலே வாழ்விலே தர்மங்களை, தானங்களை அவரவர் சக்திக்கு தகுந்த வகையிலே செய்ய வேண்டும். காலையிலே உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி உணவை கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி காகங்களுக்கு இடுவதும் தானம்தான், ஒரு அற்புதமான தர்மம் தான். அப்படி முடியாதவர்கள் இயன்ற பதார்த்தத்தை, எளிமையான உணவுகளை 5 அறிவு ஜீவன்களுக்கு கொடுப்பதும் தர்மம், தானம் ஆகியவற்றிலே கொண்டு செல்லப்படும். அவற்றை எதுவுமே செய்யவில்லை என்றால் வைகுந்தம் எப்படி கிடைக்கும்? எனவே இந்த பெருமாளை அடைய வேண்டுமென்றால் ஒரு மனிதன் வாழ்நாளிலே தான தர்மங்களை நிறைய செய்ய வேண்டும். அந்த தர்மம்தான் தலை காக்கும் என்ற உண்மையை எடுத்து காண்பிப்பதற்காக வைகுண்டத்து நாயகனே வைகுந்த விண்ணகரத்திலே வைகுந்த பெருமாளாக காட்டி தருகிறார் வைகுந்த நாயகியோ. நாம் ஆழ்வார்கள் பாடி துதித்த வழியிலே சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு சென்று வைகுண்டநாதனை காண்போம். அதற்கு முன்பாக இன்றிலிருந்தாவது நம்மால் என்ற தர்மங்களை செய்வோம், தானங்களை செய்வோம், அந்த தாமோதரனை அடைவோம் என்று சொல்லி அந்த வைகுந்த பெருமாளின் திருவடியை பிரார்த்தனை செய்வோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.